உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். ஜனநாயகன் படம் வருமா வராதா, மறுபடியும் மேல்முறையீட்டுக்கு போவாங்களா, இல்லது ரிலீஸ் பண்ணிக்குமான்னு சொல்லிடுவாங்களா, இல்லது சென்சார் போர்டும் கேவிஎன் நிறுவனம் சமரசமாயிடுவாங்களா? முதல்ல படம் வருமாப்பா வராதாப்பா, நாளைக்கு தீர்ப்பு வரப்போகுது. அது எப்படியாப்பட்ட தீர்ப்பாக இருக்கும் அப்படின்றது முதல்லாம் ஒரு பெரிய ஆர்வம் இருந்ததுங்க. எப்போ ஜனவரி 9ஆம் தேதி படம் வரப்போகுதுன்னு ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருந்தது. ஒரு பொங்கல் செலிப்ரேஷனை, ஜனநாயகன் செலிப்ரேஷனாக கொண்டாட போனோம்னு. அதன் பிறகு வந்த பிரச்சனை, சென்சார் பிரச்சனை, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, மறுபடியும் ஹைகோர்ட்டு, அப்புறம் தேதி அறிவிக்காமல் தீர்ப்பு தள்ளி வச்சது. இந்த நாளைக்கு தீர்ப்பு. இவ்வளோ பிரச்சனைகளுக்கு கடந்து வந்தப்போ விஜய் ரசிகர்கள், விஜய் தொண்டர்கள், ஃபேமிலி ஆடியன்ஸு எல்லாருடைய மனநிலை என்னன்னா, படம் வரட்டுங்க, எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். இது ஒரு முழுக்க அரசியல் அழுத்தத்தின் ஒரு காரணம். கூட்டணி வச்சுக்கிறீங்களா இல்லையா, கூட்டணி எங்க கூட இல்லையா, இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு அழுத்தத்தினுடைய காரணம் தான். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நேற்று விஜய் பேசின ஸ்பீச்சு, நாளைக்கு படம் வந்துரும்பா, தீர்ப்பு நல்ல விடமா வந்துடும், படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலான்னு. என்ன காரணம் அப்படின்போது, இது வெளியே பேசிக்கிறது பிஜேபி தான் ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. ஒன்று எங்க கூட கூட்டணி வைங்க, இல்லைன்னா காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கூடாது நீங்கள். ஏன்னா இந்த பிரச்சனை வந்தப்போ ராகுல் காந்தியிலேருந்து தமிழக காங்கிரஸில் இருக்கிற முக்கியமானவர்கள் முதல் கொண்டு இந்த படத்திற்கும் விஜய்க்கும் ஒரு பெரு ஆதரவாக சோசியல் மீடியாவில் கருத்து சொன்னது, கருத்து போட்டது, ராகுல் காந்தி ஒரு ட்வீட் போட்டது, இது எல்லாம் இருந்தபோது ஒன்று எங்கள் கூட வாங்க, இல்லைன்னா அவங்க கூட போகாதீங்க. இப்போ விஜய் அறிவிச்சிட்டார், தனிச்சு தாங்க நிற்க போகிறோம், யார் கூட கூட்டணி கிடையாது, நாங்கள் பார்த்துறோம், 234 தொகுதி எப்படின்னு நாங்கள் பார்த்துறோம், ஒரு கை பார்த்துறோம், அது என்ன ஓட்டு இருக்குது, என்ன செல்வாக்கு இருக்குது, நாங்கள் பண்ணிடுறோம், எங்களுக்கு எந்த அழுத்தம் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் அழுத்தம் இருந்தது அப்படின்னு முடிச்சாச்சு. சரி, இந்த தீர்ப்பு நாளைக்கு வந்தால் இந்த படம் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்போது, படம் எப்போ ரிலீஸ் ஆகும்? கண்டிப்பாக அவங்க சொன்ன சென்சார், அவங்க சொன்ன காட்சிகளோ, அவங்க சொன்ன வசனங்களோ, முக்கியமான வசனங்களோ மியூட்டோ கட்டோ கொடுத்துக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்பொழுது, இதெல்லாம் முடிச்சுட்டு பிப்ரவரி முதல் வாரத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த பிப்ரவரி மாதம் பெரிய படங்கள் எதுவும் கிடையாது. அந்த பிப்ரவரி மாதமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன படங்கள் வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். கண்டிப்பாக 1100 ஸ்க்ரீன்ஸும் தமிழ்நாட்டில் ஜனநாயகன் தான், உலகம் முழுக்க 4000 ஸ்க்ரீன்ஸு. அப்போ எப்படி அப்படின்னா படம் பட்டையை கலப்போம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் பல தியேட்டர் ஓனர்கள் சொன்னது என்னன்னா, இப்போ சொல்லிக்கிட்டு இருந்தது என்னன்னா, முடிஞ்சு போச்சது. ஒரு பண்டிகை காலத்து, அந்த பண்டிகை காலத்து திருவிழா மாதிரி கொண்டாடி இருப்பாங்களே அந்த படத்தை, அப்போ வந்திருக்கலாமே, அப்போ வராமல் போயிடுச்சு, இப்போ இப்பவும் கொண்டாடுவாங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. அது காரணம் என்னன்னா, இந்த படத்தை இவங்களாவே ஹைப் பண்ணிட்டாங்க. திரும்ப இப்போ பாருங்க, சாதாரண மக்கள் கூட பேசுறாங்க, இந்த ஜனநாயகம் படம் வருமா வராதான்னு. ஒரு ஆட்டோக்காரர் பேசிட்டு இருக்காரு, அவர் எங்கிட்ட கேட்குறாரு, ஜனநாயகம் வருமா வராதா சார் அப்படின்னு. நாளைக்கு தெரிய போகுதுங்கன்னு இந்த அளவுக்கு மக்கள் முன்னாடி போய் சேர்ந்துருக்கு அப்படின்னா, அப்படி என்னதாங்க இந்த படத்தில் இருக்குது, போய் பார்த்துருவோம். நான் சொல்கிறேன், தியேட்டர்காரங்களுக்கு ஜாக் பட்டுங்க, அடி நொறுக்க போகிறாங்க. ஏன்னா பொன்னியின் செல்வன் ஒரு படம், அந்த படம் ரிலீஸ் ஆகிற டைமில், ரிலீஸ்க்கு முன்னாடியே பெரிய ப்ரொமோஷன்லாம் அவங்க பண்ணல, பெரிய விளம்பரம்லாம் ஒன்றும் பண்ணல. அந்த மீடியாக்கள், சோசியல் மீடியாக்கள், மவுத் டாக்கு, குறிப்பாக என்னென்னா, இப்போ எம்ஜிஆராலையும் கமலஹாசனாலையும் எடுக்க முடியாத படம் இது, அவங்க 2 பேருமே கைவிட்ட படம். கல்கின்னு ஒரு மாபெரும் எழுத்தாளர், அவர் கல்கி வாரதேடில் ஒரு தொடராக எழுதுந்து, அப்போ அந்த புத்தகத்தை பஸ்ஸில், இப்போ நான் சொல்கிறது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி, 45-50 வருஷத்துக்கு முன்னாடி தொடராக எழுத, அப்போ இறக்கும்போது அந்த புத்தகத்தை அந்த பஸ்லேருந்து இறக்கும் பொழுது அங்கேயே அந்த புத்தகத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. இது என்ன ஆகிப்போச்சு, இந்த டாக் கல்கி பொன்னியின் செல்வன் படித்தவங்களுக்கு ரைட்டு, இப்போ இருக்கிற 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ்லாம் என்னையா அப்படியாப்பட்ட படம் அது, இப்படி பேசுகிறாங்க இவங்க, இப்படி சொல்கிறாங்க, அதை எம்ஜிஆர் எடுக்க முடியல, கமலஹாசன் எடுக்க முடியல, என்னதான் போய் பார்த்துருவோன்னு சொல்லி அந்த படத்தை அப்படிதாங்க. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பிரம்மாண்டமான படம்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஓகே, அவ்வளோதான், பெரிய தாக்கத்தில் அது ஒன்றும் பண்ணல. இந்த மவுத்தாக்கு, இந்த சோசியல் மீடியா, இந்த யூடியூப் சேனல்கள் பேசப்பட்ட ஒரு விஷயம்தான் பொன்னியின் செல்வனுக்கு அவ்வளோ பெரிய மாசு கொண்டு வந்துச்சு. இதே விஷயம்தான் ஜனநாயகனுக்கு. ஒரு படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அந்த படத்துக்கு தடை போட்டு, அந்த படத்துக்கு சென்சார் பிரச்சனை அந்த படத்துக்கு கோர்ட்டுக்கு போய், அந்த படம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய்,
இன்னும் அந்த படம் வருமா வராதுன்ற நிலைமைக்கு இருந்து எப்போ வந்தாலும் அந்த படத்தை பார்க்குறேயா அப்படின்னு சொல்லும்போது ஒரு பிப்ரவரி மாதத்தில் அந்த படம் ஒரு வேளை ஓகே தீர்ப்பு வந்தாச்சு அப்படின்னா மாபெரும் இட்டு அதில் மாற்று கருத்து கிடையாது. சரி ஒருவேளை அந்த படத்துக்கு சென்சார் நீங்களே பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சென்சார் ஒரு தரப்பாக நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அல்ல ரிலீஸ் பண்ணக்கூடாது எப்படியாவது வந்தால் மேல்முறையீடுன்னு யாராவது ஒருத்தர் போகிறாங்க அப்படின்பொழுது இந்த படம் காலதாமதம் ஆகும் அப்படின்னா இது வந்து ஜூன் மாதம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நான் கேள்விப்பட்டது என்னன்னா விஜயே அப்படி தள்ளி போச்சு அப்படி தாண்டி போச்சுன்னா அது வந்து ஒரு அழுத்தம் தான் பண்ணுறாங்க அவங்க. இது ஒரு அரசியல் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் ஒன்றும் கவலையப்படாதீங்க, படத்தை ஜூன் மாதம் வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்கக்கிட்ட கேவிஎன் நிறுவனத்துக்கு அவங்களும் ஓகேன்ட்டாங்க. இது கூட ஒரு ப்ரொடியூசர் ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருந்தார் வந்து விஜய் மாதிரியான நடிகர்லாம் வந்து அவங்களுக்கு என்ன இருக்குது வந்து ஹீரோக்களுக்கு வந்து நடிக்கிறாங்க, சம்பளம் வாங்கிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு படத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, அதோடு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இந்த ப்ரொடியூசர் தான் பாடாப்படுறாங்க பாவம். இவங்களுக்கு நடிச்சுங்களா கையில் காசு வாயில் தோசைன்னு நடித்து சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. அவன் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே அவன் படுற பாடு இருக்குது பாருங்க. அந்த காசுக்கு வட்டிக்கு மேலே குட்டிக்கு மேலே கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ கேவிஎன் நிறுவனம் ஒரு பெரிய நிறுவனம், அவங்களுக்கு 500 கோடி ஒரு பெரிய காசு இல்லை அப்படின்னு ஒரு டாக் வெளியே இருந்தாலும் அது அதற்கான வட்டி தொகைன்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஏன்னா பிஸ்னஸ் மேன் தானே வந்து வியாபாரம் பண்ணுறவங்க தானே வந்து 10 ரூபா போட்டு 1000 ரூபா எடுக்கலாம் அப்படின்னு அதுக்காக தான் இங்கே என்ன கலைப்பணியாற்ற வந்திருக்கிறாங்க. அது ஒன்றும் கிடையாது, நான் பொதுவாக சொல்கிறேன். அப்படின்போது கண்டிப்பாக 500 கோடி வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விதத்தில் லாஸ் தான். ஆனால் அது ஒரு ஹீரோ சொல்கிறாரு, ஒரு அரசியல் தலைவராக இவ்வளோ பெரிய செல்வாக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவர் சொல்கிறார் அப்படின்போது அது ஏற்றுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்குது. ஜூன் மாதம் ஒருவேளை ஜூன் மாதம் அவருடைய பிறந்த நாளுக்கு வந்தாலும் வரலாம் வந்து. சரி இந்த படம் வந்து நேரடி ஓடிடி தளத்தில் வருமா இது நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. ஓடிடியில் வந்துருங்க விஜயே வந்து டென்ஷன் நான் கூட சொல்லியிருந்தேன். விஜயே ஒரு கட்டத்தில் கோபமாகி விட்றா ஓடிடியில் அப்படின்ட்டு பண்ணிடுவார் அப்படின்னு. ஆனால் வந்து தியேட்டருக்காரங்க மிகப்பெரிய அளவில் வந்து லாஸ் ஆவாங்க. தியேட்டருக்காரங்களுக்கு இப்போ இந்த பொங்கலுக்கே எடுத்துங்க பெரிய வெற்றி படம்னு எதுவும் கிடையாது வந்து. அப்படி இருக்கும் பொழுது ஜனநாயகன் படம் அவங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு சம்பாரிச்சு கொடுக்கட்டும். மாஸ்டர் படத்தை ஒரு வருஷம் கொரோனா காலகட்டத்தில் வச்சிருந்தாங்கல்ல, 10 படங்கள்லாம் வந்து ஓடிடியில் விட்டாங்க. ஆனால் அது வச்சிருக்க சொன்னது விஜய் தான் வந்து. அந்த நன்றி கடன் வந்து எப்போது விஜய்க்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியேப்பட்ட சூழ்நிலை தான் இப்போ இருக்குது இங்கே. அதனால இந்த படம் ஓடிடியில் வரதுக்கான வாய்ப்பு மிக 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 குறைவு. அதே வேளையில் ஓடிடி நிறுவனமும் ஒரு அழுத்தம் இடையில கொடுத்தாங்க. இந்த படத்தை வாங்கியிருக்க ஓடிடி நிறுவனம் எங்க சொன்ன டேட்டுக்கு நீங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ணல, எங்களுக்கு எவ்வளவு பெரிய லாஸ் தெரியுமா. அவங்க ஏதாவது விளம்பரம் வாங்கியிருப்பாங்க, இது பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கான ஆடியன்ஸ் வந்து இதை ஓடிடியில் வந்தால் இப்போ வந்தால் பார்த்துருக்கலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் இருப்பாங்க. அவங்களே சமாதானப்படுத்தி வச்சிருக்காங்க. ஜனநாயகன் படத்திற்கு இவ்வளவு பெரிய அழுத்தம் கொடுப்பதற்கான இன்னொரு காரணம் நமக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, இந்த படத்துல பவர்ஃபுல்லான அரசியல் வசனங்கள் இருக்கிறதா. ரொம்ப பவர்ஃபுல்லான அரசியல் வசனம் இருக்குது. அதுவும் குறிப்பாக ஒரு 2 கட்சியை தாக்கி அவ்வளோ அரசியல் வசனம் இருக்கு. கடந்த அந்த ட்ரெய்லர் கூட நீங்க பார்த்துருப்பீங்க. அரசியல் தலைவர்கள்லாம் கூட்டின்னு வந்து சாட்டையால் அடிப்பார் வந்து விஜய் வந்து. இந்த காட்சியெல்லாம் அவங்க கொந்தளிச்சிட்டாங்க. இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான், அது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் பார்த்தா வேற மாதிரி இருக்குது. அவ்வளோ கடுமையான அரசியல் வசனங்கள் இருக்குது. அந்த வசனத்தெல்லாம் நீங்க கட் பண்ணி ஆகணும்னு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காங்களாம். அதை ஏறக்குறைய யச்சுவினோத் ஒத்துக்கிட்டாராம். கொஞ்சம் நாங்கள் அதை மேனேஜ் பண்ணி கட் பண்ணிக்கிறோங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒத்துக்கிட்டாராம். ஆனால் விஜய் வந்து ரொம்ப தீர்க்கமாக இதை வந்து நீங்கள் கட் பண்ணவே கூடாது, இந்த அரசியல் வசனம் அப்படியே இருந்தாகணும், அதில் எந்த விதமான மாற்றம் செய்யக்கூடாது அப்படின்னு தான் உறுதியாக இருந்திருக்கு. இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு. இதெல்லாம் மீறி இந்த ஒரு படம், ஏன்னா ஜனநாயகன் படத்தை இன்னும் வந்து வெளியே இருந்து யாரும் பார்த்ததா தெரியல வந்து. சென்சார் பார்த்துருக்காங்க, அந்த படக்குழுவினர் பார்த்துருக்காங்க. ஆனால் இதை விட மிக மிக சர்ச்சையான படங்கள், இதை விட மோசமான படங்கள், இதை விட அரசியல் பேசின படங்கள், இதை விட மத அரசியல் பேசின படங்கள், இதை விட நாட்டில் கொந்தளிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு வந்த படங்கள் இருக்கும் பொழுது இந்த படத்துக்கு ஏன் இவ்வளவு பெரிய அழுத்தம் அப்படின் பொழுது அப்பட்டமாக தெரிகிறது, இதில் ஒரு அரசியல் அழுத்தம் இருக்கிறது. விஜயோடைய கடைசி படம் நிச்சயமாக விஜய் வந்து இதில் ஒரு கடுமையான ஒரு அரசியல் காட்சிகளையும் அரசியல் விமர்சனங்களையும் அரசியல் வந்து வசனங்கள் இதில் வச்சிருப்பார் அப்படின்னு. அதை தாங்க முடியல, வந்த விடக்கூடாது. 2வது, யார் கூட நீங்க நிக்கிறீங்க, நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி யார் கூட நிக்கிறீங்க, நீங்க நிக்கிறது பொறுத்து தான் நாங்க வந்து அப்படின்ற அளவுக்கு ஒரு அழுத்தம் இந்த படத்துல இருக்கு. சரிங்க, இந்த படம் பண்ணியாச்சு. இந்த படம் வந்து 1100 ஸ்கிரீன்ஸ் இங்க தமிழ்நாட்டில், உலகம் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 4500 ஸ்கிரீன்ஸு.
எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு வந்து நம்ம சொல்கிற மாதிரி தான், சும்மா இருந்தவொடனே சூப்பர் ஸ்டார் ஆக்கிட்டீங்கன்னுவாங்கல்ல, அது மாதிரி சும்மா இருந்த ஒரு படத்தை சூப்பர் ஸ்டார் படமாக சூப்பர் ஹிட் படமாக ஆக்கி விட்டீங்க. நீங்கள் எழுதி வச்சுங்க. ஃபேமிலி ஆடியன்ஸு, ரிப்பீட் ஆடியன்ஸு, மொத்த பேரும் உலக அளவில் வந்து இந்த படத்துக்கு வந்து குவியாங்க. இந்த படம் சாலிடாக 1000 கோடி அடிக்கும்ல மாற்றுக்கிறது கிடையாது. நீங்கள் ஒரு படத்துக்கு பெரிய அழுத்தம் கொடுக்க எந்த ஒரு சாதாரண விஷயத்தை கூட நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் அழுத்தம் கொடுக்க என்ன ஆகுன்னா, என்னதான் இருக்குது அது உள்ள போய் பார்ப்போமே நம்ம. இப்படி வந்து இது பண்றாங்களே, இது வந்து இப்படி ஒரு பிரச்சனை பண்றாங்களே, இப்படி ஒரு இது நடக்குது, அந்த கண்டென்ட்டுக்குள்ள என்னதான் இருக்குது நம்ம போய் பார்ப்போம் அப்படின்ற ஒரு மனநிலை வந்துடும். இது இந்த படத்துக்கு நான் திரும்ப சொல்ற மாதிரி தான், ஒரு 100 கோடி ரூபாய் வச்சு ப்ரொமோஷன் பண்ணா கூட அவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் இது கிடைச்சிருக்காது. அப்படியாப்பட்ட ப்ரொமோஷன் வந்து பொதுவாகவே சொல்லுவாங்க, அது விஜய் படத்துக்கெல்லாம் வந்து வெளியூருக்கெல்லாம் போய் ப்ரொமோஷனுக்கு பண்ண மாட்டாங்க, ப்ரொமோஷனுக்கு விஜய்லாம் வரமாட்டாரு அப்படின்னு. இங்கே ஒரே ஒரு ஆடியோ லான்ச், அந்த ஆடியோ லான்ச் மட்டும் தான் வந்துட்டு போவார் அப்படின்னு. ஆனால் இந்த படத்துக்கு இந்த அளவிற்கு இந்த அழுத்தம், இந்த அளவிற்கு இந்த சர்ச்சை, இதை மக்கள் மத்தியில் எப்படி போய் சேர்ந்துருக்கும் அப்படின்னா, பார்த்துருவேன் என்னதான் பார்த்துருவோம் அப்படின்னு நீங்கள் எழுதி வச்சுங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஷோ இருக்கு இல்லையா, இந்த படம் ரிலீஸ் ஆனால், ஜனநாயகம் ரிலீஸ் ஆனால், வெளியூர்களில் வெளி மாநிலங்களில் அந்த முதல் காட்சி 6 மணிக்கோ 5 மணிக்கோ 7 மணிக்கோ ஆரம்பிக்கிறாங்களே, அதில் ஒரு பெருங்கூட்டம் தமிழ்நாட்டிலேருந்து போகும் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. என்னன்னு நாளைய தீர்ப்பில் தெரியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.